அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன். இந்த புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் பாவகத்துக்கு வரும்போது புத்தாண்டு பிறப்பு. சூரியன் உச்சமடையும் போது புத்தாண்டு பிறக்கப் போகுதுங்க. இந்த புத்தாண்டு, இந்த வருடம் பரபா வருஷம் பெயர். இந்த வருடம் முழுவதும் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான ஒரு நிகழ்வுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கன்னி புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, விஷ்ணு பகவானுடைய அம்சம் கொண்டவங்க. அதனால தான் எப்போவுமே நீங்கள் அதிகமான சிந்தனை, அதே நேரத்தில் எதையும் யோசித்து செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, இன்னொன்று சொல்ல போனோம்னா எல்லாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. இது புதன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஒரு நண்பர்களுடைய வட்டாரத்தில் இருந்தாலும் அவங்களுக்காக சில விஷயங்கள் விட்டு கொடுப்பீங்க, சரிங்களா? விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம விட்டு கொடுத்து கடைசியில் அவங்களாலேயே நம்ம பாதிக்கப்படுறது ஒரு நேரத்தில் நடந்திருக்கும். ஏன்னா இப்போ சமீப காலங்களில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்து திக்பலம் அடைஞ்சிருந்தாலும் அந்த சனி கரெக்டாக உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கறதுனால சில அப்படியே செயலிழந்து உட்காந்துருக்க மாதிரி நீங்கள் உட்காந்துருப்பீங்க, சரிங்களா? செயலிழந்துன்னா எப்படி சொல்கிறது? ஒரு விஷயத்துக்கு போகலாம்னு நினைப்போம், இப்போ போகலாமா நாளைக்கு போகலாமா, அப்படியே போனாலும் அந்த வேலை நடக்க மாட்டேங்குது. அதே மாதிரி ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? நல்லா தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம், சரியாக தான் செஞ்சிட்ருக்குறோம், ஆனால் தப்பு தப்பாகவே முடியுது. ஆரம்பம் நல்லா இருக்குது, ஆனால் முடிவு சரியில்லாமல் போகுது. இது குடும்ப வாழ்க்கையில் சிலருக்கு சில குழப்பங்கள் உருவாக்கியிருக்கு. குடும்ப வாழ்க்கையில் இன்னும் சொல்ல போனோம்னா எப்படின்னா, நாம் கணவன் மனைவி எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக தான் கரெக்டாக தான் போயிட்டுருக்குது. வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்ட காலத்தில் கூட ஒத்துமையாக வாழ்ந்துட்டோம். இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிற நேரத்தில் பார்த்தோம்னா இந்த 3வது மனிதர்களுடைய தலையீடுனால இன்றைக்கி பார்த்தா ஆணை பார்த்தா பெண்ணுக்கு பிடிக்கல, பெண்ணை பார்த்தா ஆணுக்கு பிடிக்கல, இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே ஏற்படக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் உண்டாயிருக்கும். இது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருந்தால், ஆகாதவங்களுக்கு பார்த்தோம்னா கல்யாணம் ஆகிறதுலையே பிரச்சனையாக இருக்கும், ஆச்சுங்களா? ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருப்போம், அது பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஓகே ஆகிற கண்டிஷன் வரும்போது கடைசியில் பார்த்தா அவங்க வீட்டில் நம்மளை பிடிக்கல, நமக்கு இல்லது நம்ம வீட்லேயே அங்கே கல்யாணம் பண்ணுறது பிடிக்கல. ஆக மொத்தத்தில் பிடிச்ச வாழ்க்கையை சேர்ந்து வாழ முடியல. வாழ வேண்டிய வாய்ப்புகள் வந்தாலும் கடைசியில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இடைஞ்சல் வர்றதுனால தள்ளி தள்ளியே போயிட்டுருக்குது. இதை சரி ஆகுமா, நடக்குமா? இது பார்த்தோம்னா இப்போ 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது ஒரு சஞ்சலம், மன திருப்தி, சந்தோஷம் சொல்லும் இல்லையா, நம்பிக்கைன்னு சொல்லும் இல்லையா, அதுலேயே பார்த்தா ஒரு வேற்றுமை ஆகிற மாதிரி இருக்குது. மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை. இப்படியே இருந்ததுன்னா பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடுமா? இப்படியெல்லாம் குழப்பங்கள் உருவாக்கும். அந்த நிலையெல்லாம் கவலையப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் பணம் காசு எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் வாழ்க்கைங்கிற ஒரு திருமணம், குடும்ப வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக வாழ்ந்தால் தான் நாம் வெளியே போய் 10 ரூபா சம்பாதிக்க முடியும். மற்றவங்க கிட்டேயும் ஒரு கம்பீரமாக நம்ம பேச முடியும். வீட்லேயே பிரச்சனைகள் இருந்தால் வெளியில் எப்படி நம்ம சந்தோஷமாக நடந்துக்க முடியும், சரிங்களா? அதையெல்லாம் விட்டுருங்க, சரிங்களா? அந்த நேரமெல்லாம் மாறப்போகக்கூடிய காலம். ஏன்னா இந்த பரபவா வருஷம் உங்களுக்கு கிரக பயிற்சிகள் சாதகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஜூன் மாதம் ஃபஸ்ட்லேயே பார்த்தோம்னா குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வருது. 10ஆம் இடத்துல குரு இருந்ததுனால என்ன ஆகிப்போச்சு, எல்லாமே ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்ததெல்லாம் பிரச்சனையாக போச்சு. சில வேலையே இருந்திருப்பீங்க, சரிங்களா? வேலை போச்சு, இடம் மாறி போய் அங்கே நிம்மதி இல்லை, குடும்ப வாழ்க்கையிலையும் குழப்பமுங்காயி இன்றைக்கி தனிமரமாக உட்காந்துருக்கக்கூடிய சூழ்நிலை. சிலர்லாம் பார்த்தோம்னா குடும்பத்தில் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தவங்க என்ன ஆகி போச்சுன்னா, பெற்ற பிள்ளைகளே தன்னை வெறுக்கிற அளவுக்கும், இல்லை நாம் பெற்றவங்க நம்மளை வெறுக்கிற அளவுக்கும், இப்படியெல்லாம் பாசத்தில் அதாவது சில பிரச்சனைகள் உருவாகிருக்கு. அந்த சூழ்நிலை மாதிரி லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் நல்ல உச்ச பலத்தோடு வரார். அற்புதமாக இருக்குங்க, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா கேது 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல ராகு இருந்த காலம் மாறி லாபஸ்தானத்துக்கு கேது போகும்போது, அப்போது நிச்சயமாக சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு எதிர்பாராத சில பிரச்சனைகளிலிருந்து மீண்டு ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க,
மாற்றமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா சனி பகவான் அங்கே தான் 7ஆம் இடத்துல தான் இருப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. சனி பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு அனுபவத்தை கொடுப்பார். ஏன்னா கண்டகச்சனி தானே. ஆனால் அந்த சனி இருப்பதனால நம்ம என்ன கொஞ்சம் பொறுமை அவசியம். சனி பகவானை வழிபாடு பண்ணிக்குங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, வணங்குங்க. ஈஸ்வரன் கோயிலுக்கு போங்க, வணங்குங்க. கண்டிப்பாக தெய்வாம்சம் அப்படின்னா ஒரு கோயில் குளத்துக்கு போகிறது, மனசை சாந்தப்படுத்திக்கங்க. சிறு பிரச்சனை வருதா அப்போவே யோசித்து இதுக்கு என்ன முடிவு பண்ணலாம்னு தீர்மானிங்க. சரியாக இருக்கு. கோபத்தால் யாரையும் வெறுக்க வேண்டாம். வார்த்தை மட்டும் விட வேண்டாம். வார்த்தை விட்டீங்க அது கடைசியில் உங்கள் மேலே ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, கடைசியில் அது பல நாள் அதனால் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்படி சொல்லிட்டே அதனால் நாம் வருத்தப்படுற சூழ்நிலை வந்துடும். அதில் கோபத்தை குறைச்சிக்கோங்க. போக்குவரத்து அதாவது டிரான்ஸ்போர்ட்டு முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது தான் நல்லது. வண்டி வாகனம் வேகத்தை குறைக்கணும். ஜாமீன் கையில் போடுறது, அடுத்தவங்களுக்காக இன்னொரு பக்கம் கடன் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ண வேண்டாம். சரிங்களா? அப்புறம் இந்த சட்ட சிக்கலெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் தீர்ந்துடும். இது ஸ்டார்டிங்லேயே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். அப்புறம் அந்நிய தேச பிரயாணங்கள், கொஞ்சம் இடம் மாறுறது, வீடு மாறுறது, இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரும். சரிங்களா? அப்படி பண்ணுனா உங்களுக்கு நல்லாயிருக்கும். மாற்றங்கள் ஒரு முன்னேற்றமாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த பண நெருக்கடிகள் பார்த்தோம்னா நல்ல தாராளமாக செலவு பண்ணுறவங்க தான் கன்னிராசிக்காரரு. அடுத்தவங்க கொடுக்குறதுலையும் யோசிக்க மாட்டேன். நம்ம கையில் வச்சுருந்தாலும் நம்ம கம்முன்னு இருக்க மாட்டோம், யார் கேட்டாலும் கொடுத்துருவோம், அப்படியேப்பட்டவங்க தான். ஆனால் இன்றைக்கி நம்ம செலவுக்கே நம்ம தடுமாறுற மாதிரி இருக்குது. கையில் 10 பைசா நிற்கல, வருது ஆனால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. இப்போ பார்த்தோம்னா சில இடத்துல வாங்கினதை நம்ம அது திருப்பி எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா வேலையிலையும் கொஞ்சம் நெருக்கடியாகி போச்சு. நம்மளுடைய பணமும் கொஞ்சம் வேறு பக்கம் சிக்கி போச்சு. இப்போ இன்றைக்கி கடனே கூட ஒரு பக்கம் வாங்கியிருந்தால் அது வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கி வட்டி கட்டுற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கன்னிராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஹை ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்களை ஆசைப்பட மாட்டீங்க. நீங்கள் பெரிய விஷயங்கள் தான் பிளான் பண்ணுவீங்க. ஆனால் அந்த பெரிய விஷயங்கள் பிளான் பண்ணாலும் அதை சக்ஸஸாக முடிப்பீங்க. அதாவது எப்போவுமே நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மற்றவங்க ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும், யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பொறுமையாகவும் யோசிப்பீங்க, அது பக்கபலமாகவும் கரெக்டாக பண்ணுவீங்க. பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கக்கூடிய நல்ல புகழை தேடக்கூடிய ஒரு ராசி கன்னிராசிக்காரர். சரிங்களா? ஆனால் இப்போது நமக்கு எல்லாம் கை கெட்டுச்சு, வாய் கேட்டல. வரும்னு நினைக்கிறோம், ஏன்னா வரமாட்டேங்குது, எல்லாமே கிடைக்காமலே போயிட்டு இருக்குது. அந்த காலம் மாறி இனிமேல் இந்த பரபவா வருஷம் உங்களுக்கு தமிழ் வருடம் முழுசாகவே இந்த வருட பிறப்பில் இருந்தே பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு பொற்காலமாக ஒரு காலமாக நீங்கள் மாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வருடமாக தான் அமையப்போகுது. சரிங்களா? இந்த பலன்கள் அனைத்தும் கோச்சார் அடிப்படையில் சொன்னதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அதுதான் லக்னம் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பொறுத்து தான் இந்த பலன்கள் முழுமையான ஒரு தீர்க்கமான முடிவுகளை நம்ம எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் உங்களுடைய ஜாதகம் பார்க்காமல் இருந்திருந்தால் நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை எது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தீர்மானிங்க. உங்களுடைய பொருளாதாரம், குடும்ப மகிழ்ச்சி, இனி வரக்கூடிய காலமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.